ஹாய், அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்டேஜ் பார்க்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நல்லா சூப்பராகவே ப்ரேயர் மீட்டிங் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நல்லாவே போச்சு. இன்னும் 3 குழந்தைங்க கிஃப்ட்டு கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குது. நாங்கள் பேர் எழுதாத குழந்தைங்கள்லாம் எக்ஸ்ட்ரா வந்ததுனால ஒரே குழப்படி ஆகிப்போச்சு. நிறைய பிள்ளைங்க வந்தாங்க. எங்களுக்கு இன்னொன்றுனா எங்களுக்கு வெட்டிங் டே நாங்கள் மறந்துட்டோம் சுத்தமாக. 12 மணி ஆயிடுச்சுமா. ஹாப்பி வெட்டிங் டேமா. சாரிமா. ஹாப்பி வெட்டிங் டே. இந்த டயல மறந்துட்டேன். சுத்தமாக மறந்துட்டோம். கரெக்டா 12 ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கும்போது எனக்கு தோணுச்சு நீ சொன்ன 12 வெட்டிங் டேயே மறந்துடுறோம். யானே தெரியல. ஏன்னா எங்களுக்கு அதை விட பிரச்சனைகள் அதிகமா இருக்கனால பிரச்சனை பிளஸ் வந்து ஒரு இந்த விஷயம் நல்லா முடிஞ்சதுன்னு ஒரு சந்தோஷமா அதிகமா இருக்கு. என்னன்னா எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. ஐயோ அந்த மீட்டிங்ல ஒருத்தவங்க வந்து பேசிட்டு போனா அவங்கள போய் பாக்குறதுக்குள்ள நான் வேற டாபிக் பேரும் அப்படியே மறந்துட்டேன். நிறைய பேர் கவனிக்காம ப்ரேயர்ல மீட்டிங்ல விட்ட மன்னிச்சிடுங்க. பாருங்க, உண்மையா சொல்றேன் பாருங்க, இப்பதான் கரெக்டா 12 மணி 12:01 ஆயிடுச்சு. சூப்பர். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னும் சாப்பிடலங்க. நாங்க இப்பதான் ஃப்ரீ ஆனோம். இன்னும் சாப்பிடல, இன்னும் சாப்பிடணும். 10th இயரா 10வது வருஷம் முடிந்து விட்டது. தமிழ் செல்வி ஆண்டி மிஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர். உடனே ரீப்ளே பண்ணிடுறேன் ஆண்டிக்கு. தேங்க்யூ ஆண்டி. நீங்க தான் ஃபர்ஸ்ட். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோல நீங்க பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஆண்டி. தேங்க்யூ சோ மச் ஆண்டி. ஓகே. 10 வருஷம் குப்பை கொட்டி. அப்படிலாம் சொல்லாத. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட் சொன்னா 10 வருஷம் நீ குப்பை கொட்டி. இல்ல அப்படி இல்ல, நீ சொல்லாத, நான் சொல்றேன். 10 வருஷமா கூட குப்பை கொட்டி அத நான் சொல்லணும். நாளைக்கு ஆனா வேலைகள் இருக்கு. பயிருன்னு ஒண்ணு இருக்கு, பொழைக்கணும், காசு வேணும், அடுத்த இதுக்கு போறோம். நாளைக்கு எங்களுக்கு வேலை பயங்கரமா ஒரு கணக்கு போட்டு வச்சுருங்க. எப்படி தெரியுமா, அடுத்த வருஷம் க்ளோரி சொல்லிச்சு. அடுத்த வருஷம் வந்து க்ளோரி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறது அதெல்லாம் டார்கெட் இல்லையா. அடுத்த வருஷம் க்ளோரி சொந்த வீடு வாங்க போதும். அப்படி ஒரு டார்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, ஏன் ஒரு நம்பிக்கை வைக்கிறது நல்லது தானே. சரி, ஓகே. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் gift வெட்டிங் gift வந்துச்சு. அது சொல்ல வேண்டாமா? நான் அந்த காட்டலாம்ல. இல்ல வேண்டாம். அது வந்து அவங்க கொடுத்தவங்க காட்டக்கூட சொல்லுங்க. நம்ம அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது தப்பு. காட்டக்கூடாது. நம்ம தச்சு போடும்போது அப்போ அது யாரு கொடுத்தது யாருக்குமா தெரியும். என்னமா நான் சொல்றேன். இப்ப என்னன்னா இப்போ சொல்லலாம்ங்கிற கிஃப்ட் மட்டும் காட்டுறோம். இப்போ வந்தது, இன்னைக்கு வந்தது. ஆமா, என் ஃப்ரெண்டு யாஸ்மின், அவ வந்து எனக்கு அவளுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு சாரியே பிடிக்காதுன்னு. ஆனாலும் அவ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா 10வது வருஷம்ல, அதனால எடுத்துட்டு வந்தப்பல பழகணும் சொல்லி வெட்டிங் டேங்கிற அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். அதான் இது ப்ரேயர் பண்ணதுனால மறந்துட்டோம். மழை வேற சரியான மழை. எப்பவுமே நம்ம கல்யாணம் அன்னைக்குன்னா சரியான மழை பெய்யும். அது ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு ஷர்ட்டு 2 பேருக்கு மேட்ச் எடுத்துட்டு வந்திருக்கா. தேங்க்யூ யாஸ்மின். அவ கண்டிப்பா வீடியோ பாப்பா. நன்றி. எனக்கு சட்டையா பாத்தியா. அப்புறமா என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தி அவ கேஷ் கொடுத்துட்டா, வச்சுக்கோன்ட்டு. அண்ணாக்கும் ரேகாக்கும் அண்ணாக்கும் மிட்டும் பாப்பாக்கும் நன்றி. யாஸ்மினுக்கும் பாப்பாக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்தது இது ஒரு கிஃப்ட்டு. இது வந்து எங்க கிளாஸ்ல சந்தியாக்கா வந்து கொடுத்தாங்க வெட்டிங் டேக்கு. வெட்டிங் டேக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேக்கிங் கிஃப்ட் வருது. என்ன கிஃப்ட் பார்க்கலாம். என்ன வாங்க சொல்ல தெரியலையே. இது வந்து சோபீஸ். அதுதான் ஏன் கணிப்பு. அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க மழையில. ஆமா, செம்ம மழைங்க. அவங்க வீடு எங்கம்மா இருக்கு? ரொம்ப லாங்கா? போயிடுவாங்களா ஒரு 1/2 hourக்குள்ள? நான் கல்யாணம் நினைச்சாங்க. ஜீசஸ் போட்டோ ஷோபீஸ் தான். ஷோபீஸா வச்சா ஷோபீஸ். ஓகே பாரு, ஜீசஸ் போட்டோ. ஓகே பரவாயில்ல, வச்சுக்கலாம். வைங்க, நம்ம ஷோ பீஸா வச்சுக்க வேண்டியதான். இது மாதிரி ஏற்கனவே நான் கல்யாணம் ஆன புதுசுல நம்மளுக்கு ஒன்று வந்து ஞாபகம். அதே மாதிரி வந்து 10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஒன்று வந்து மரியாள் அப்ப கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இப்போ இது ஒரு ஃப்ரெண்டு, க்ளோரியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு பாரு. இது அழகா இருக்குல்ல. லைட் ஆஃப் பண்ணு. லைட் எப்படி இருக்கு பாப்போம். சூப்பரா இருக்கு. ஓ மை காட், சூப்பர். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. வேற மாதிரி. ஓகே, லைட் போட்டுருங்க. 2 ஐட்டம் போடு அப்படியே. ஓகே ஓகேவா. இதெல்லாம் கிஃப்ட். இன்னும் சாப்பிடணுங்க. உண்மையா சொல்லட்டுமா, இது நீங்க நம்மளால நம்பட்டும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். 2 சாப்பிட்றத மிச்சிருக்கு. எனக்கு ஒன்று க்ளோரிக்கு. இதெல்லாம் அதிசயம். கரெக்டா 100 பேருக்கு ஆர்டர் கொடுத்தோம். 100 காலி ஆனாலும் பரவாயில்ல. வீட்டுல சப்பாத்திலாம் இருக்கு, சாப்பிட்டுக்கலாம் பார்த்தேன். இப்ப சப்பாத்தி முடியாது, உடம்பே முடியல சுத்தமா. சரி பரவாயில்ல,
சப்பாத்தி குழம்பு இல்லை, சக்கரை வச்சு சாப்பிட்றலாம், நாங்கள் அப்படி தான் முடிவு பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரும் கொடுத்துடணும் கொஞ்சம் கிரேவி அப்படின்னு எல்லாரும் கொடுத்துடலாம். பத்தல கூட வெளியே வாங்கிக்கலாம் எல்லாம் ஐடியா பண்ணி வச்சிருந்தோம். எங்களுக்கு கடைக்கெல்லாம் பரவாயில்ல, வீட்டில் பொங்கிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். கடைசி 2 சாப்பாடு. வாங்க கையோட போய் பார்ப்போம். ரைத்தா இருக்கு, அது எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அது தெரிஞ்சுதான் நாங்கள் அப்பவுமே கொஞ்சம் இதை பாருங்க. நான் டீ இருந்துச்சு சரி 2 சப்பாத்தி சுட்டு நம்ம தொட்டு சாப்பிடலாம்னு நினைச்சேன். இங்க பாருங்க அவ்வளோ ட்ரேவுக்கு எல்லாம் காலையே 2 சாப்பாடு இங்க இருக்கு. ஒரு 5-6 பேர் தான் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்தோம். அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் கேக்குறாங்கல்ல, அதெல்லாம் இல்ல எல்லாமே கணக்கு போக அதான் நீங்க சொல்லுங்க. நீங்க 80 சாப்பாடு கொடுத்தீங்க, 80 கொடுத்தீங்க. நான் குரு கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் குரு 85 சாப்பாடு தான் கொடுத்தேன். உங்க அக்கா என்கிட்ட சண்டை போட்டு 100 கொடுப்பேன், 100 தான் பைசா இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் அப்புறமா அந்த அண்ணாட்ட பைசா கொடுத்துக்கணும்னு சொல்லி கொடுப்பேன் சொல்லி கொடுத்தது. அவரும் சொன்னாரு நீங்க அப்புறமா கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் நினைச்சேன் பரவாயில்ல 15 எக்ஸ்ட்ரா இருக்குது, பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் ஒரு 10 சாப்பாடு மிச்சம் நினைச்சா கரெக்டா 2 சாப்பாடு. அது யாருக்கு? ஒன்னு குளோரிக்கு, ஒன்னு எனக்கு. உண்மையா கேட்டனா இது வேற யாரா எக்ஸ்ட்ரா வந்தாலும் கொடுத்துட்டு இருப்போம். பத்தெல்லாம் கூட கடையில வாங்கி கொடுத்துலாம் தான் இருந்தோம். ஆனா கரெக்டா அந்த 2 சாப்பாடு, அதுதான் வந்து ஆண்டோட ஆசீர்வாதம். ஆண்டோர் எப்படின்னா வலை கிழியத்தக்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார், ஆனா வலை கிழியாது. இதுதான் கான்செப்ட். வலை கிழியத்தக்கன்னா நம்ம வலைய தாங்காத அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா வலை கிழியாது. அதுதான் அதோட வந்து வெட்டிங். நீங்க அப்போ இந்த பேபியை காட்டாம இருந்தா எப்படியா வெட்டிங் டே, வெட்டிங் ஆனிவர்சரி சரிங்களா? சாப்பிட்டு எனக்கு என்னன்னாலும் எப்பவுமே எனக்கு வெட்டிங் டே தான். ஏன்னா நீங்க அப்படி நல்லா பாத்துக்கிறீங்க. அதனால எனக்கு எப்பவுமே டெய்லியும் கல்யாண நாள் தான். ஏன்னா எனக்கு இது டிஃப்ரெண்டா எனக்கு தெரியல. இவன் ஹபியா கப்ப என்னமா கேட்டான், ஃபேஷியல் பண்ணிக்கலாம் மூஞ்சி கழுவிட்டு வேர்த்து ஊத்தி வந்துக்கிறேன்டா மழையில, இதை பார்த்தா ஃபேஷியல் பண்ண மாதிரி வருதுன்னு கேட்டேன். அது தெரியல, அவன் என்னதான் பார்த்தான முகத்துல. வந்த அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் வீடியோ பார்ப்பீங்க தெரியும். வேற என்ன, இன்னும் 2 குழந்தைங்களுக்கு நம்ம பிரிக்கணும், இன்னும் கொஞ்சம் இருக்கு பெண்டிங் ஒர்க் இருக்கு. இதுல கொஞ்சம் பெண்டிங் கச்சாம்சன் ஆயிடுச்சு. அது எப்படின்னா பாத்திரம் எல்லாம் இருக்கா இருக்குது, கழித்தர கூட ஆள் இருந்தாங்க. நான் தான் கழுவேன், அப்படியே விட்டுருங்க. எனக்கு வீடு கொஞ்சம் குடைச்சல் பிடிச்ச வீடு, அதை நான் தான் மெயின்டைன் பண்ண. நாளைக்கு கழுவிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப கால் வலிங்க, காலெல்லாம் வீங்கி பேசுன்னு பேசிட்டேன். இங்க பாருங்க 7 நிமிஷம் வந்து ஃபாஸ்ட் இது. எங்க போட்டோ பாருங்க, நியூ கிரியேஷன் சாம். இந்த டைம்ல கல்யாண போட்டோ கட்டமா இருந்தா எப்படி? 10 வருஷம் ஆகி விட்டது இல்ல, டக்குன்னு ஓடிச்சு. இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் பேசாம நாளைக்கு கல்யாணம் ஆல்பம் அது எடுத்து போடுறேன், நாளைக்கு அம்மா வீட்டு போயிட்டு. ஆனா அது வந்து விஷயம் நான் கல்யாணம் ஆல்பம் போடாம இருக்கிறேன்னா, எனக்கு வந்து அது எங்க அம்மா சொல்லுவாங்க, கண்ணு வச்சிருவாங்க போடாதீங்க, அதெல்லாம் தான் போட மாட்டேன். உண்மையா சொல்லனா நான் கல்யாணம் ஆகும்போது இப்படியே தான் இருந்தேன். எங்க அம்மா சொன்னாங்க இப்ப எப்படி இருக்கேன், இந்த மூஞ்சி எவ்வளவு குண்டா, நீங்க நினைச்சிருப்பீங்க சாம் வயசாகி இப்படி குண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கல்யாணம் ஆகும்போது அப்படியே தான் இருந்தேன். வேண்டிய போட்டோ பாருங்க, 19 வயசு 2 பேருக்குமே. அப்ப எனக்கு 19 வயசு. குளோரி எப்படி இருக்கு பாருங்களா, எலிக்குட்டி மாதிரி குட்டி உண்டாரு. இப்ப பாருங்க எனக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. வாழ்க்கை எப்படி தெரியுமா, நம்மளுக்கு கிடைச்ச ஒய்ஃப் நம்மளுக்கு சரியில்லைன்னா கொஞ்ச நேரத்துல அதை ஒரு சரியாக்கி நம்மளுக்கு குத்துருவாரு ஆண்டவர். இல்லைன்னு நம்மள சரியாக்கி நம்மளுக்கு குத்துருவாரு. குண்டாயிட்டேன் அவ்வளவுதான். ஆனா பரவாயில்ல, நான் வந்து ஒல்லியா ஆன திரும்பி குண்டாயிட்டேன்னா கரெக்ட் டைம் தூங்கி வச்சாலே உடம்பு கரெக்டா இருக்கும். நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாவே ரொட்டீன் மாறிடுச்சு. அடுத்த இந்த வருஷத்துல நம்ம ஜனவரிக்குள்ள அந்த வீட்டுக்கு போகணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த டைம்ல வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிற காரணம் என்னன்னா, சூடப்பட்டுதான் சில விஷயங்கள் நல்லா இருக்கும். அதனால 12 எல்லாமே 12. என்னமோ சொன்னீங்களே 12 சொன்னீங்களே, அது ஒரு கணக்கு. அதெல்லாம் என்னது, அது 24 இருக்குல்ல, 24 வருஷம், அது பாதி அக்கனோட 12 வரும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொன்னாங்கப்பா. அது எனக்கு அது நல்லா நம்பிக்கை இல்லை. ஒருத்தங்க சொன்னாங்க 12 அதெல்லாம் வந்து கிடைக்காது, இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா 12ஆம் தேதி 12ஆம் மாசம் 22வது வருஷம், சரி 24வது வருஷம், அது பாதி அக்கனும் உங்களுக்கு 12 வருதுங்க சொன்னாங்க. நாளைக்கு ரஜினிக்கு பிறந்தன அக்கா சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு என்ன தலைமையில் இருக்கிற போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட ஒருத்தங்க. வந்து அவங்க ஆர்வமா சொன்னாங்க. ஓகே, யாரு வேலைன்னு தெரியல, பசங்க யாராவது பண்ணிட்டு போறாங்க. கரெக்டா தான் எங்க பசங்களை அடக்க முடியல, எல்லாம் தொட்டு பாக்குதுங்க, தூக்குதுங்க. ஐயோ என்ன கிழமை தெரியல. வேலைக்கிழமை இங்கிலீஷ்ல என்ன? தேர்ஸ்டே. இது கேட்டா பாரு. எஸ், வெனஸ்டே மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வரும் டக்கு டக்கு. வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இந்த தேர்ஸ்டே மட்டும் வாயில வரவே மாட்டேன், மறந்து போயிட்டு.
எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டுமே இவாமா ஜோசப் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என்னம்மா அம்மா கூட சப்போர்ட் அந்த ப்ரேயர் நடத்துறதுக்கு ரூத்தாக்கா பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கு. ரூத்தாக்கா ஜோசப் அண்ணா சொல்லுங்க. அவங்க வீட்டுல இப்ப உதாரணத்துக்கு நான் வீடு வச்சிருக்கேன். ஒரு யாருன்னா வந்து 100 பேர் கூப்பிடுறேன், கொஞ்சம் இடம் கொடுங்க, யாரா கொடுப்பாங்களா? கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். இது பெரிய கடமை. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இருந்து வேலை பார்த்தாங்க எங்க அக்காங்க எல்லாம் சேர்ந்து. தப்பிமா எல்லாருமே எங்க சிஸ்டர்ஸ் எங்க அக்காங்க எல்லாம் வந்து வேலை பார்த்தாங்க. சொல்லுங்க, வேலை பார்த்துருக்காங்க. நாங்களாம் அவங்க வீட்டுல போய் வேலை பார்த்ததே கிடையாது. உண்மையா சொல்றேன். ஒரு பிரேயருக்கு எதனா கூப்பிட்டாங்கன்னா நான் வரேன். அவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியாது. என்னால முடியாத காரணம் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு நன்றி. பிள்ளைங்களும் பசங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க ஃபேமிலியில பிரேயருக்கு ஹெல்ப் பண்ணி பழகிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கு. அதான் டக்கு டக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாஸ்டர்யாக்கும் ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கேபி ஹெல்ப் பண்ணிருக்கான். அழுவாம வந்து விளையாடுமா. நேத்து பேக்கிங் பண்ணும்போதெல்லாம் நோட் எடுத்துட்டு வந்து குடிச்சு குழந்தை நோட் எடுத்து குடுத்து ஹெல்ப் பண்ணான். குடுப்பானா எதுவுமே குத்தான், தொந்தரவு பண்ணாம இருந்தான். அப்புறமா என் தம்பி இவாஞ்சலி எல்லாருமே மனோ அசிரியா மனோ எல்லாம் அங்க கிளீன் பண்றது எல்லாமே நல்லா பசங்க வந்து எப்படின்னா ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா டக்கு டக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் அதை பார்த்துதான் எல்லாம் அழுது வச்சிருக்கீங்க. வீடியோ இருக்கு, லைவ் இருக்குங்க. லைவ் பாக்குறதுனா லைவ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். எங்க சேனல்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா லைவ்ல. ஆமா, நீங்க லைவ்ல பாக்கும்போதே நிறைய பேர் பாதி பேர் போயிட்டாங்க. எங்களால மக்களை வந்து காட்ட முடியல, ஒரே முடியல. லைவ் வந்து நீங்க பாக்குறதுனா பாருங்க, ரொம்ப வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கிறிஸ்துமஸ் மாசம் எல்லா இடத்துலயும் கேரள் நடக்கிறது இயற்கை தான். இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்பெஷலா இருக்கும். என்னன்னா பாருங்க. சரிங்களா? பாய் 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 பாய். சாப்பிட போறேன்.